வணக்கம். இது உங்கள் ஓம் சரவணபவ ஆன்மீக ஆலயம் சேனல் இலவச மாந்திரீக பயிற்சி. இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருப்பது தேங்காயை வைத்து அஷ்டகர்மங்கள் செய்கின்ற முறைதான் இது. அதை செய்வது எப்படி? இதை முனிவர்கள் கேரளாவில் செய்த ஒரு கேரள மாந்திரிக முறைதான் இது. இது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. தேங்காய் ஒன்றை வைத்தே அஷ்டகர்மங்களையும் செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான முறை இது. இதை நம்ம எப்படி செய்யறது அதை பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த அஷ்டகர்மங்கள்னு சொன்னாலே மாந்திரிகவாதிகள்னால் எல்லாம் தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், வசியம், ஆகர்ஷணம், மோகனம், தம்பனம், உச்சாடனம், வித்வேஷனம், பேதனம், மாராணம், இதுதான் அந்த அஷ்டகர்மங்கள். இந்த அஷ்டகர்மங்கள் அனைத்தையும் ஒரே முறையில் செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான வித்தை. இதில் என்னென்ன ஒரு விஷயம்னா, சூட்சுமங்கள் மட்டும்தான் மாறும். சின்ன சின்ன சூட்சுமங்கள், அதாவது திசைகள் மாறும். அஷ்டகர்மத்திற்கான திசைகள் மாறும், மந்திரங்கள் மாறும், எந்திரங்கள் மாறும். இது மட்டும்தான் மாறும். இப்போ இந்த முறையில் தேங்காயை நம்ம பிரயோகம் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு உரிய தேங்காயை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த தேங்காயை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை என்னென்னா, வசியம், ஆகர்ஷணம், மோகனம், வெள்ளை தேங்காய், அதாவது தேங்காயினுடைய ஓடு வெள்ளையாக இருக்க வேண்டும். தம்பனம், உச்சாடனம், வித்வேஷனம், பேதனம், மாராணம், இதற்கு கருப்பு நிற தேங்காயை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். கருப்பு நிற ஓடு. இந்த தேங்காய் எப்படி இருக்கணும்னாக்கா, கோள வடிவில் இருக்கக்கூடாது, உருண்டை வடிவாக இருக்க வேண்டும். ஒற்றைக்கண் தேங்காவாக இருந்தால் மிகச்சிறப்பு. ஏன்னா அது சிவன் தேங்காய் என்றே அதுக்கு பேர். தேங்காயினாலே அதை முக்கண் இருக்கும். அதில் முக்கண்ணில் மூன்றாவது கண் சிவன் கண். அதை துளையிட்டு தான் இந்த மாந்திரிகத்தை நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ஒற்றை தேங்காவாக இருந்தால் அது சிறப்பு. சரிங்களா? அந்த தேங்காயை எடுத்து நீங்கள் அதில் துளையிட்டு தான் இந்த மாந்திரிக முறையை நீங்கள் செய்ய போகிறீங்க. தேங்காயை துளையிடுவதற்கு முன் தேங்காயை இடது கையில் வச்சிங்க, வலது கையில் ₹1 நாணயத்தை கையில் வச்சுங்க. சுண்டி விடுவது போல் வச்சிங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எதற்காக இந்த கர்மத்தை செய்ய போகிறீங்களோ அந்த திசையை நோக்கி நின்றுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தில் எது எப்போது நடக்க வேண்டுமோ அது அந்தந்த நேரத்தில் நடந்து வருகின்றது. அதுபோல தான் இதுவும். நான் செய்கின்ற இந்த செயல் அனைத்தும் சிவ அர்ப்பணம் அப்படின்னு மனதுக்குள் சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு இந்த ₹1 நாணயத்தை மேல் நோக்கி நீங்கள் சுண்டி விட்டுறணும். சுண்டி விட்டதும் அதை கீழே திரும்ப விடுறதை நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போது தேங்காயை பூஜை செய்கிற இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் அந்த சிவக்கண் பகுதி இருக்க பாருங்க, லேசாக அழுந்தக்கூடிய பகுதியை அதில் துளையிட்டு அதில் உள்ள நீரை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு நிழலில் உலர்த்தி வச்சிங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த கர்மம் செய்ய போகிறீங்களோ அந்த கர்மத்துக்குரிய எந்திரத்தை எழுத வேண்டும். எந்திரத்தை சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்துட்டு எந்திரத்தை வரைஞ்சி பிராண பிரதிஷ்டை செய்து வாசனை திரவியங்கள்லாம் வச்சு அப்படியே சுருட்டி அதற்கான எந்த கர்மமோ அதற்கான நூலை சுற்றி கொள்ள வேண்டும். நூலை சுற்றிட்டு அந்த தேங்காயில் நீங்கள் உள்ள வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சுத்தமான பசும்பாலை அந்த தேங்காய் முழுவதும் நிறையும் அளவுக்கு ஊற்றி நிரப்பிடணும். நிரப்பிட்டு ரப்பரு அல்லது கார்க்கு வச்சு அடைச்சிடணும். அடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தேங்காய்க்கு பிராண பிரதிஷ்டை பண்ணணும். இப்போ எந்திரத்தை பிராண பிரதிஷ்டை பண்ணி உள்ள வச்சு பாலை ஊற்றி அடைச்சிட்டிங்க. இந்த தேங்காய்க்கு பிராண பிரதிஷ்டை பண்ணணும். பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு கிரமமான முறையில் பூஜை பண்ணணும். பூஜையை முடிச்சுட்டு இப்போ இந்த தேங்காய் பிரயோக முறை என்றாலே குரோத பைரவர் அவரை வச்சு தானே செய்யணும். அவருடைய மந்திரத்தை நீங்கள் முதல்ல சித்தி செஞ்சுக்கணும். அந்த தேங்காயை வச்சு இப்போது 1008 உரு கொடுத்து நீங்கள் ஜெபிச்சுக்கணும். ஜெபிச்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போது எந்திரத்தில் எழுதியிருக்கீங்கள எந்த கர்மம் செய்யணுமோ அந்த மந்திரத்தையும் உருவேற்றி கொண்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அருகில் உள்ள காளி கோயில் அல்லது மாடன் கோயில் அல்லது முச்சந்தி, முதல்ல மயானத்துக்கு போகணும். மயானத்துக்கு போக முடியாத சூழல் வந்துச்சுன்னா காளி கோயில், மாடன் கோயில், அது இல்லைன்னா முச்சந்திக்கு போயிட்டு இந்த எந்திரத்தில் எழுதியிருக்கின்ற மூல மந்திரத்தை 21 முறை ஜெபித்து விட்டு அந்த தேங்காயை
ஒரே அடியில் சிதறடித்து விட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும். இப்போ இந்த தேங்காய் பிரயோகம் செய்வதற்கான சில விதமான விதிமுறைகள் இருக்குது. அது என்னென்னா, இந்த தேங்காயை துளையிட வேண்டியது நெற்றிக்கண்ணில் தான் துளையிட்டு எந்திரத்தையும் பாலையும் ஊற்றணும். அடுத்தது வசியம், மோகனம், ஆகர்ஷணம், இதை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் எருமைப்பாலை தான் நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? எருமைப்பாலை தான் பயன்படுத்தணும். இப்போ எப்படி பிரயோகம் பண்ணணும் என்னங்கிறத சொல்லியாச்சு. அடுத்தது அஷ்டகர்ம திசைகள். வசியம், ஆகர்ஷணம், மோகனம் கிழக்கு திசை, தம்பனம் மேற்கு, வித்வேஷனம் வடமேற்கு, உச்சாடனம் தென்மேற்கு, பேதனம் வடக்கு, மாராணம் தெற்கு. இதுதான் அதற்கான திசைகள். இப்போ அஷ்டகர்ம கிழமைகள். எல்லா கர்மத்தையும் எல்லா நாட்கள்லையும் செய்துவிட முடியாது. இப்போ அதுக்கான கிழமை தெரிஞ்சிருக்கணும். வசியம் மற்றும் பேதனம் ஆதிவாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை. ஆகர்ஷணம் வெள்ளிக்கிழமை, மோகனம் செவ்வாய்க்கிழமை, தம்பனம் வெள்ளிக்கிழமை, வித்வேஷனம் சனிக்கிழமை, உச்சாடனம் வியாழக்கிழமை, மாராணம் புதன்கிழமை. அஷ்டகர்மங்களில் மாராணம் செய்யும் பொழுது நீங்கள் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். உங்களுடைய பட்சி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்து அரசாலும் போது தான் நீங்கள் அதை செய்யணும். நல்லா பார்த்துங்க, தெளிவாக பார்த்துங்க, இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். எந்திரங்களுக்கு நூல் சுற்று முறை. இப்போ எந்திரம் எழுதிருக்கீங்க, அந்த தேங்காயில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த கர்மம் பண்ணுறீங்களோ அதுக்கான நூலை சுற்றணும். வசியத்துக்கு சிவப்பு, ஆகர்ஷணம் வெள்ளை, மோகனம் மஞ்சள், தம்பனம் பச்சை, வித்வேஷனம் சாம்பல் நிறம், உச்சாடனம் 5 வர்ண நூல், பேதனம் கருப்பு நூல், மாராணம் கருப்பு நூல். இதை தான் நீங்கள் சுற்றணும். சரிங்களா? அடுத்தது அஷ்டகர்மத்திற்குரிய மந்திரங்கள். அதாவது தேங்காய் பிரயோகம்னாலே குரோத பைரவருடைய மந்திரத்தை நீங்கள் அந்த தேங்காய்க்கு உரு கொடுக்கணும். அதை வச்சு தான், குரோத பைரவரை வச்சு தான் இந்த அஷ்டகர்ம வேலையை தேங்காயை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ தேங்காயை பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கள்ல, அதை கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய மந்திரம் என்னென்னா, குரோத பைரவரோட மந்திரத்தை நீங்கள் கொடுத்து 1008 முறை கொடுத்து தான் நீங்கள் மயானத்துக்கோ மற்ற இடத்துக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அதுக்கான மந்திரம் ஓம் ஹம் வஜ்ரபட் க்ரம் க்ரோம் க்ரம் க்ரம் ஹம் ஹம் பட். இதுதான் அந்த மந்திரம். ஓம் ஹம் வஜ்ரபட் க்ரம் க்ரோம் க்ரம் க்ரம் ஹம் ஹம் பட். இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபித்து சித்தி செய்து வைத்து கொண்டால் எந்த நேரத்திலும் அஷ்டகர்மங்களை நீங்கள் செய்ய முடியும். இதை சித்தி செய்வதற்கான முறைகள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்தில் அமாவாசை முடிந்து மறுநாளிலிருந்து பௌர்ணமி வரை தான் இதை நீங்கள் சித்தி செய்யக்கூடிய முறையை சொல்லியிருக்காங்க. இரவு வேளையில் தான் முனிவர்கள்லாம் சித்தி பண்ணுவாங்களாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சித்தி செய்கிறதுக்கு வெட்ட வழியில் நின்றுக்கணும். வலது கையில் தாமரை மலரையும் இடது கையில் நெய் விளக்கையும் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 உரு விகிதம் அமாவாசை மறுநாளிலிருந்து பௌர்ணமி வரை உரு கொடுக்கும்போது சித்தியாகிவிடும். இதை சித்தி செய்து வைத்து கொண்டால் அஷ்டகர்மங்களும் நீங்கள் அற்புதமாக செய்யலாம். அடுத்தது அஷ்டகர்மத்திற்குரிய அந்த எந்திரத்திற்குரிய மந்திரம் வசியம். மிக எளிவான மந்திரம் தான் எல்லாமே, நல்லா தெரிஞ்சுங்க. ஓம் எனம சிவ அறிவோம் ஐயும் கிளியும் ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். அடுத்தது ஆகர்ஷணம். ஓம் வசி மனைய ஸ்ரீயும் சவ்வும் கிளியும் ஸ்வாகா. அடுத்தது மோகனம். ஓம் மசிவயன கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் ஸ்வாகா. அடுத்தது தம்பனம். ஓம் நமசிவய ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்வாகா. உச்சாடனம். ஓம் வயநமசி ஸ்ரீயும் அறிவோம் ஐயும் ஸ்வாகா. வித்வேஷனம். ஓம் நமசிவய ஐயும் கிளியும் ஸ்ரீயும் ஸ்வாகா. பேதனம். ஓம் யவசி மன அறிவோம் ஸ்ரீயும் சவ்வும் ஸ்வாகா. மாராணம். ஓம் சிவய நம ஐயும் ஓம் சிவய நம சவ்வும் ஸ்ரீயும் அறிவோம் ஸ்வாகா. இதுதான் ஓம் சிவய நம சவ்வும் ஸ்ரீயும் அறிவோம் ஸ்வாகா. இதுதான் இந்த அஷ்டகர்மத்திற்குரிய மந்திரங்கள். கூடுமான வரையில் இரவு வேளையில்
சித்தி செய்ய வேண்டும். ஏன் இரவு வேலை சித்தி செய்யணுன்னாக்கா, இந்த சித்தி செய்யக்கூடிய மந்திர ஆற்றல்கள் பகல் வேலையில் செய்யும்போது சகஸ்ரம் மூலமாக வெளியேறிவிடும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் முனிவர்கள்லாம் குடிமை வச்சுருப்பாங்களாமா. அதனால் இரவு வேளையில் மந்திர சித்தி செய்துவிட்டு பகலில் உறங்குவார்கள். இப்படிப்பட்ட சித்து முறைகள்லாம் இவங்க இரவு முறையில் ஜெபிச்சு தான் இதை சித்தி செய்திருக்காங்க. செய்து பயன்பெறுங்கள். மிக அற்புதமாக வேலை செய்யும். அடுத்தடுத்த காணொளியில் சக்தி வாய்ந்த மந்திர பிரயோக முறைகளை பற்றியும் அதை இலகுவாக செய்வதை பற்றியும் முனிவர்களுடைய வழியிலும் ரிஷிகளுடைய வழியிலும் என்னென்ன முறையிலெல்லாம் அந்த வழி வந்தவர்கள் எப்படிப்பட்ட மாந்திரிகர்கள்லாம் செய்தார்கள் என்பதை மிக தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.